ஹாய் ஆல். சுவாமிமலை போகலான்னு ஃபேமிலியில் கேட்டாங்க. ஆளாக நான் கிளம்பிட்டேங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் சுவாமிமலை போனதில்லை. இப்போ தான் முறையாக சுவாமிமலை போகிறேங்க. நைட்டு 12 மணிக்கு எல்லோரும் கிளம்பியாச்சு. காலையில் 5 மணிக்கு நடத்திருப்பாங்கன்னு சொன்னதுனால வேறு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பினோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க 6 மணிக்கு தான் கோவில் நடத்திருப்பாங்கன்னு. அது வரைக்கும் போயிட்டு நாங்கள் பூவெல்லாம் வாங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் வெயிட் பண்ணேங்க. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அன்றைக்கி புயலுங்கிறது எங்களுக்கே. வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு கோவில் நடத்திருந்தாங்க. மொபைல் அலௌடு இல்லைன்னு சொன்னதுனால உள்ள மொபைல் ஆஃப் பண்ணியாச்சு, எடுத்து போயாச்சுங்க. திருப்தியாக சாமி கும்பிட்டு பொறுமையாக நிதானமாக வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்து கோவில் பிரகாரம்லாம் சுற்றிட்டு அடுத்த கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோங்க. வெளியில் வந்து யானைக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. மழை பாருங்கள் தூரிகிட்டே இருக்குது. நாங்களும் கிளம்பிட்டோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆபத் சகாயேஸ்வரர் ஆலங்குடியில் ஈஸ்வரர் கோவிலுங்க. குருவுக்கு வந்து வசதி பெற்ற தலம். அங்கேயும் போயிட்டு அங்கேயும் மழை தாங்க. இறங்குற இடமெல்லாம் மழை. வண்டியில் போகும்போதாவது விட்டுது, கோவிலுக்கு போகும்போது ஆரம்பிச்சிருதுங்க. ஃபுல்லாக மழை தூரிகிட்டே இருந்தது. போயிட்டு விளக்கு போட்டு உள்ளே போய் குருவை கும்பிட்டுட்டு மூலவரும் கும்பிட்டாச்சுங்க. எங்கேயுமே அதிகமான கூட்டம் இல்லை மழைங்கிறதுனால. பிரகாரத்தையும் சுற்றி வந்தாச்சு. சுற்றி வந்துட்டு அடுத்ததான் என்னங்க பிரசாதம் வாங்கி ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்தாச்சு. அடுத்து சூரியனார் கோயிலுக்கு பிளான் பண்ணி வெளில வந்தேங்க. மணி 8:30 மணியாட்டம் ஆகிடுச்சு. எல்லோரும் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆத்தோரமாக வண்டி போட்டாச்சு. வண்டி போட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. சாப்பாடு நாங்கள் தக்காளி சாதம் கொண்டு போயிருந்தோம். ஆனியன் ரைத்தா அங்கேயே பக்கத்தில் தயிர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அடுத்து எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்னு அடுத்த விழாக்கில் பார்க்கலாங்க. பாய்.